கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பிரசங்கத்தில் அதிகமான வசனங்கள் இருக்கும். எடுத்து வாசிக்கிறவங்க டக்கு டக்குன்னு வாசிக்கணும். அதிகமான வசனங்கள் இருக்கும். அதிகமான வசனத்திலே நாம் பழக்குவிக்கப்படுவது நல்லது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம், 272வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 272, யோசுவா 4:3. பாருங்க, யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம தியானிக்க போறோம். அந்த நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நிலையாய் நின்ற. ஆசாரியருடைய கால்கள் நின்றன்னு போட்டாலே போதும், அந்த அர்த்தம் அந்த இடத்துல சரியாயிடும். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்துல அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கு நிலையாய் நின்ற. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக யோர்தானுடைய இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மோசேயை நடத்தினது போல யோசுவாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே என்ன செய்ய போறாங்க? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமந்து கொண்டு யோர்தானின் தண்ணீரிலே அவர்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோர்தானுடைய தண்ணீர் என்ன பண்ணுமா? விலகி ஒரு குவியலாக மதில் போல நிற்குமா. அல்லேலூயா. அந்த மாதிரியே சம்பவிக்கும். அப்போ அவர்கள் அந்த யோர்தானின் மத்தியிலே எப்படி நின்றார்களா? நிலையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நிலையாய் நின்றார்கள். என்ன அர்த்தம்? உறுதியாக, ஸ்திரமாக, அசையாம, குழப்பம் அடையாம, சந்தேகப்படாம, அல்லேலூயா, சோர்ந்து போகாம, களைத்து போகாம நிலையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் நாமளே வழக்கத்துல பேசுவோம், நீ நிலையா நிக்கிறானே, ஒத்த கால நிக்கிறானே, பிடிவாதமா நிக்கிறானே, உறுதியா கேட்டது கேட்டதுதான், வேற எதுவுமே வேண்டாம், இதுதான் வேணும் நிக்கிறான் இல்லையா? நிலையாய் நின்றார்கள். அதைத்தான் நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்க நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரை. 243 புதிய ஏற்பாட்டில் 243. 1 கொரிந்தியர் 15 54 முதல் 58 வரை. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களா. ஒரு வார்த்தைக்காக. அல்லேலூயா. அசையாதவர்களாக, உறுதியாக நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கிரியைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக, சபைக்காக நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு சிந்திக்காம என் நேரத்தையும் என் பணத்தையும் என்னுடைய உழைப்பையும் என் சரீரத்தையும் நான் அதிகமாய் போடுகிறேன். அல்லேலூயா. அப்ப நான் எனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கிரியைகளிலே நான் பெருகி வளர்கிறேன். ஏனென்றால் எனக்கு முன்பாக மரணத்தை ஜெயித்தவர், அல்லேலூயா, மரணத்தின் கூரை வென்றவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிலையாய் நின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மரணத்தை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வரக்கூடிய சோதனையை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா.
அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள். ஆடு மாடு சின்ன பிள்ளைங்க ஸ்திரீகள் பெண்கள் எல்லாம் சேர்த்தா எண்ணிக்கை கடங்காம பெருக்கத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த எத்தனை ஆசாரியர்கள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்படல. ஆசாரி நிறைய பேர் இருக்கிறார். ஆனா அன்னைக்கு அந்த தோள்ல அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த நபர்கள் யாருன்னு தெரியாது. கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவங்க கடந்து போன 5 லட்சம் பேர் யோர்தானை கடந்து போகணும். அப்ப 5 லட்சம் பேர் யோர்தானை கடந்து தீர்ந்து கரையேறு மட்டும் அந்த யோர்தானின் நடுவிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் நிலையாய் நிற்க வேண்டும். அப்ப நான் கொஞ்ச நேரம் சுமக்கிறேன்பா, இன்னும் 4 ஆசாரியர் வாங்க அப்படின்னு பெட்டிய அவங்க என்ன பண்ணல, தோள் மாத்தவில்லை. இந்த ரன்னிங் ரேஸ்ல இந்த ரிலே ரேஸ் ஓடுவாங்க பாத்தீங்களா, 100 மீட்டர் ஒரு ஆளு, அப்புறம் அந்த கோலை கொடுத்தோடனே அடுத்த 100 மீட்டர் இன்னொரு ஆள், அப்படிலாம் இல்லை. யார் சுமந்தார்களோ அவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் மூழ்கி போட, மரணமாகிய யோர்தான் அவர்களை நெருங்கி வரும் பொழுது அப்புறத்தில் இருக்கிற தேசத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு திகைத்து நின்ற அந்த யோர்தானை கடந்து போக அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு உதவியாயிருந்தது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து அந்த யோர்தானை கடந்து போன முதல் லேவியராக ஆசாரியராக இருக்கிறார். மரணத்தின் கூரை ஜெயித்தவர், மரணத்தை பார்த்து கொக்கரித்தவர். மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தை ஜெயித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அப்பேற்பட்ட பெரிய வெற்றியை கல்வாரி சிலுவையில நமக்காக சாதித்து பரிசாய் கொடுத்த தேவன் நமக்கு முன்பாக போகிறபடினால நீங்க எப்படி இருக்கணுமா? போன வாரம் பார்த்தோம், மருளாது இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? அசையாதவர்களாக, உறுதிப்பட்டவர்களாக கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் நிலைத்து காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் உங்க வாழ்க்கையில சம்பவிக்கிற எதுவாக இருந்தாலும் அல்லேலூயா, எல்லா ஏற்றமும் இறக்கமும் இருக்கும், தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும், எல்லாவற்றையும் சமநிலை பிரமாணமாக வைத்து அசையாதவர்களாக உறுதியிலே நாம் நிலைத்திருக்கணும். அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான வெற்றி வந்தாலும் ஆபத்து, அதிகமான வலி வேதனை கண்ணீர் வந்தாலும் ஆபத்து. ஆனால் எல்லா நிலைமையில் நாம் எப்படி இருக்கணுமா? அசையாதவர்களாக. பணம் அதிகமா வந்தாலும் கஷ்டம். இன்னைக்கு 4 பேர் இருக்கும்போது நான் அப்படி பேசுறேன், 4000 பேர் வந்தாலும் இப்படித்தான் நான் பேசணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இதே பாரம் தான் இன்னைக்கு எப்பொழுது இருக்கணும். நான் ஒரு நாளும் கர்த்தருடைய கிரியையிலே அவருடைய கிருபையை விட்டு நான் விலகுகிறவனா இருக்கக்கூடாது. நீங்களும் அவருக்குள்ளே அசையாதவர்களாக உறுதியாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி? வாசிங்க பழைய ஏற்பாடுல 335, பழைய ஏற்பாடு 335, ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16 முதல் 18 வரை. ரூத் 1 16 முதல் 18 வரை. என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவார் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை. அல்லேலூயா. சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நகோமி மாமியார், அவளுக்கு 2 ஆண் பிள்ளைகள். எருசலேமிலே பஞ்சம், பெத்லகேமிலே பஞ்சம். பஞ்சம் பிழைப்பதற்கு அவங்க என்ன பண்ணாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அவளுடைய கணவனும் மரித்து போனான், 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போனாங்க. அப்ப 2 மருமகள் தான் மிச்சம். இப்ப மறுபடியும் சொந்த ஊருக்கு அவன் திரும்புறார். வெறுமையாய் திரும்புகிறார், கண்ணீரோடு திரும்புகிறார். சொந்த ஊர்ல யார் ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. அப்ப 2 மருமகளை பார்த்து சொல்றா, நீங்க மோவாப் தேசத்திலே இருந்துருங்க, அங்க போய் என் கூட வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நானே வயது சென்றவளா இருக்கிறேன், என்னை ஆதரிப்பதே கடினம், உங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மருமக அப்படின்னு நைஸா என்ன பண்ணிட்டார்? போயிட்டு வர அத்தை அப்படின்னு போயிட்டார். ஆனா அந்த ரூத் பாருங்க, அருமையான வார்த்தை, அந்த 2 வசனம், நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், மரணமே அன்றி உம்மை தவிர என்னை பிரிக்க கூடாது என்று சொல்லி என்ன பண்றார்? அவள் உறுதியா இருக்கிறதை பார்த்து
தன்னோட கூட வர அவள் மன உறுதியா இருக்கிறதை பார்த்து அப்புறம் அதை பற்றி அவளோட மாமியார் பேசவே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்கள் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்னுடைய பிள்ளைகள் என்னை மன உறுதியாய் பின்பற்றுகிறார்கள், என்னோட கூட வர, ஹல்லேலூயா, நான் சிலுவை சுமந்தாலும் என்னோட கூட வருவாங்க, நான் சிங்காசனத்தில் அமர்ந்தாலும் என்னோட கூட வருவாங்க, ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு வீட்டுக்குள்ளே போனால் என்னோட கூட வருவாங்க, லாசருவை கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்க வேண்டுமானாலும் என்னோட கூட வருவாங்க, ஹல்லேலூயா. அது மரணமானாலும் ஜீவனானாலும், ஆமென், புகழ்ச்சியானாலும் தாழ்ச்சியானாலும், எந்த இடத்திலும் என் பிள்ளைகள் என்னோட கூட வருவார்கள் என்கிற நம்பிக்கையை அவருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உத்தரவாதமாக அவருக்கு முத்திரை போட்டு கொடுக்க வேண்டும், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஏசாயா 26:3 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். நமக்கு பணம் காசு தேவை, நமக்கு என்ன வேணும்? சமாதானம். நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடினா, அவரையே உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறபடி, உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா. முதல்ல ரட்சிக்கப்பட்டு அப்பதான் நான் சர்ச்சுக்குள்ள போயிருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ எங்க அப்பா வந்து டிரைவர், எங்க அப்பா கார் வேலை பார்க்கிற மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார். அந்த மெக்கானிக் அந்த சர்ச்சுக்கு ஒரு ஒரு கிறிஸ்டின். அவர்கிட்ட போய் எங்க அப்பா கேட்கிறாரு, சேவியரு, என் பையன் நல்லா தான் இருந்தான், திடீர்னு சர்ச்சுக்கு போறான் சேவியர், அது ஓ சர்ச்சுக்கு தான் வரான், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, தடுக்கவும் முடியல, அவன் வாட்டு எச்சு போறான், காலைல 5 மணிக்கு போறான், அங்கேயே தான் இருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு போயிடுறான். அவர் சொன்னாரு, திரவியம் பயப்படாதீங்க, உங்க பையன் உடுப்பு புளிய பிடிச்சிருக்கிறான், புளியங்கொம்பா பிடிச்சிருக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தான் கொடுப்பார், ஒரு நாளும் அவனை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அல்லேலூயா. அந்த உறுதியை எங்க அப்பாவுக்கு அந்த மெக்கானிக் கொடுத்தார், அல்லேலூயா. அந்த வார்த்தை எங்க அப்பாவோட இருதயத்துல ஒரு ஓரத்துல என்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கு. கடைசி பையன், எல்லாரையும் கரையேற்றிட்டோம், இவன் இப்படி போயிட்டு இருக்கான்னு நினைச்சு கூட பார்க்கல. குடும்பத்துல யாருக்கும் அந்த கணிப்பு கூட இல்ல, என்னுடைய வாழ்க்கை இப்படி திசை திரும்புன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்னை வெற்றியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனுக்கு நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறீர், அல்லேலூயா. சரி, இப்போ அவரை நாம் நிலையாய் நின்று நிலைத்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும், நாம் என்ன சாதிக்க முடியும், அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு சொன்ன மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கும், உண்மையே நான் பின்பற்றி வருகிறபடினாலே எனக்கு என்ன கிடைக்கும்? அவன் நினைச்சிட்டான் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் நினைச்சிட்டான். என்ன அப்படின்னா, ரோமர்களை என்ன பண்ணலாம், விரட்டி விட்டு, இவர் மேசியா, இவர் ராஜா, ராஜா வருகிறார் பாடணும் இல்லையா, அவர்னால இவர் என்ன பண்ணுவார், ரோமரை தள்ளிவிட்டு இவர் ஆட்சியை பிடிச்சுவாரு, ஆட்சியை பிடிச்சோடனே 12 பேர் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு தான் பேதுரு நினைச்சான். என்ன கிடைக்கும், எனக்கு என்ன போஸ்ட் கொடுப்பீங்க, பொதுப்பணித்துறையா அல்லது நிதித்துறையா அல்லது கல்வித்துறையா அல்லது ராணுவத்துறையா, என்ன துறை கொடுக்க போறீங்க, அப்படித்தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் அவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜாவாக வரவில்லை, அகில உலகத்திற்கும் உலக ரட்சகராக, உலக நாயகனாக, அவர்தான் உலக நாயகன், ஆமென், அவர்தான் உலக ரட்சகர், அவர் எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாக வந்தார். அவர் என்ன கிடைக்கும் கேட்டா, இந்த நீதான் புதிய உடன்படிக்கை சபையினுடைய ஃபவுண்டர் சேர்மன், அல்லேலூயா. புது உடன்படிக்கை சபையினுடைய ஸ்தாபகர் ஃபவுண்டர் யாருன்னா பேதுரு. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள், முற்கோபி, முரட்டாட்டம் உள்ள ஆள், படிக்காத ஆள், மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கத்துக்கு ஒதுங்காத ஆள் தான் என்ன பண்றார் ஆண்டவர், சாவியை கையில கொடுக்கின்றார், சர்ச்சு சாவி நீதான் பாத்துக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய காரியம் எல்லாம் வினோதமாயிடும். எருசலேமிலே யூதர்கள் எல்லாம் படிச்சவங்க, அவங்க மத்தியில பேசுறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா யூதர்கள் மத்தியில யார வச்சாரு? பேதுரு வச்சார், அல்லேலூயா. புறஜாதிகள், யூதர்கள் அல்லாத வெளி தேசம், மற்ற தேசத்துல எல்லாம் படிக்காதவங்க, யாருக்கும் படிப்பே தெரியாது, அங்க போய் யார வைக்கிறாரு? பவுலை கொண்டு போய் வைக்கிறார். பவுல் மிகப்பெரிய மேதாவி, பெரிய மேதை, டபுள் டிகிரி, அவன் படிக்காததே கிடையாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவனை போய் எங்க வைக்கிறாரு? படிக்காதவங்க மத்தியில வைக்கிறார். படிச்சவங்க மத்தியில யார வைக்கிறார்? படிக்காத பேதுரு வைக்கிறார். அவருடைய வழிகள் யாருக்கும் புரியாது, அல்லேலூயா.
இப்ப என்னை நடத்தி கொண்டிருக்கிற வழிகள் எனக்கே புரியல. ஆண்டவரை, என்னமாய் போய் முடியுமோ, எப்படி முடிஞ்சாலும் நான் கர்த்தருக்குள்ளே நிலையாய் தரித்து நிற்கிற தேவ மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அவருக்குள்ளே நான் நிலைத்து நின்றால், உறுதியாய் நின்றால், அவரையே நான் நம்பிக்கொண்டிருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுல 92வது பக்கம், யாத்ராகமம் 17:12. யாத்ராகமம் 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. அல்லேலூயா. வயசான ஆள் மோசே. அவர் என்ன பண்றாரு? மலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் படிச்சுப்பீங்க நீங்க. கீழே வந்து அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. முதல் யுத்தம். எகிப்தை விட்டு இவங்க வெளியில வந்த உடனே இவர்கள் சந்தித்த முதல் யுத்தம் யாருன்னா அமலேக்கியருக்கு விரோதமா நடந்த யுத்தம். அல்லேலூயா. அப்ப கீழே யுத்தம் நடக்குது. இவர் மேல போய் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அப்ப வயசாயிருச்சு. அவர் கோலை உயர்த்தினா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? பெருகிட்டே வராங்க. அவர் கோலை உயர்த்தி கை அப்படியே வலிக்குது, தோள்பட்டையெல்லாம் வலிக்குது, அப்படியே அசந்து போகுது. கொஞ்சம் கை இறங்கினோடனே எதிரிகள் மேற்கொள்றாங்க. அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்றாங்க. அல்லேலூயா. அப்ப கை ஏறினா வெற்றி, கை தளர்ந்தா தோல்வி. இதை பாக்குறாங்க யார்? ஆரோனும் ஊரும். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் மேல ஓடி போய் குடுகுடு ஓடி போய் அவர் கல்லுக்கு இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல்லை போட்டு ரெண்டு பேரும் கல்ல உட்கார்ந்துட்டு அவங்க கை என்ன பண்றாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. மோசேயினுடைய கை என்ன பண்றாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. நீங்க ரெண்டு குடும்பமும் இந்த ஊழியத்தை தாங்க. ஆமென். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இந்த ரெண்டு குடும்பத்தை நான் இந்த ஊழியத்துல ஆரோடுமாக ஊருமாக நான் பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீங்கள் தாங்க வேண்டும். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளே வர, தேவ ராஜ்யத்திற்குள்ளே, தேவ சபைக்குள்ளே அங்கமாய் வார என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற ஜெப பங்காளிகளாக மாற வேண்டும். என் கை தளர்ந்து போகாதபடிக்கு, என் இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆரோனாக ஊராக ஆமென் நீங்கள் காணப்படுவீர்களானால் என்ன நடக்கும்? இங்க என்ன கிடைக்கும் சொல்லிட்டு மறுபடியும் கையை தாங்க சொல்றீங்களே, அப்படி இல்லை. அங்க கீழே நடக்கிறத பாருங்க. யாத்ராம் அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நல்லா கவனிங்க. அமலேக்குடைய கை யாருக்கு விரோதமா இருக்கு? இல்ல. யாருக்கு விரோதமா இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கு. அமலேக்கியன் யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்குமாக அவன் யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தான். அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டபடினாலே. அப்ப சிங்காசனம் யாரு? நீங்க தான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம தான் கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் அமலேக்குடைய கை உயர்த்தப்பட்டது என்று சொல்லாம வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவருடைய கை புறப்பட்டது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இருந்தாங்க, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தான் கர்த்தருடைய சிங்காசனம். அப்போ நீங்க தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சபையிலே ஊழியக்காரனோடு கூட இணைந்து ஊழியத்திலே நிலையாய் தரித்து நின்றீர்களானால் கர்த்தர் உங்களை சிங்காசனமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அவரோட கூட உன்னதத்திலே ஆமென் அல்லேலூயா சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற மகிமையான கிரீடத்தை சுமந்தவர்களாக, கம்பீரமாய் நிமிர்ந்து நடக்கிறவர்களாக, ராஜ நடை நடக்கிறவர்களாக, ராஜாக்களாக, லேவியர்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இப்ப நீங்க செய்ய என்ன நடக்கும்? நீங்கள் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக மாறுவீங்க. ஆனால் நீங்க அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும். நேரத்தினாலும், பணத்தினாலும், பொருளினாலும், ஜெபத்தினாலும் எப்படியெல்லாம் நீங்கள் தாங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். அடுத்து இரண்டாவது, இதுக்கு அடையாளமாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 16:7. நீதிமொழிகள் 16:7.
பழைய ஏற்பாட்டுல 776 776. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், இப்போ நீங்க போய் மைக் எடுத்துட்டு போய் தெரு தெருவா பிரசங்கம் பண்ண வேண்டாம், தெரு தெருவா போய் நீங்க நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம், கைப்பிரதி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வழிகள் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், நீங்க மட்டும் சாட்சியுள்ள பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, உண்மையுள்ள பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகளா இருந்தீர்களானால், உங்களுடைய சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதராகும்படி சமாதானம் பண்ணிடுறார். இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா இங்க வந்துருவாங்கல்ல, உங்களுடைய எனிமி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா வேற எங்க வருவாங்க? உங்க கூட தான் இருப்பாங்க. உங்க நண்பர் உங்களோட தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க சாட்சியாய் வாழ்ந்தா, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, அவருடைய உள்ளத்தை நீங்க சந்தோஷப்படுத்தினீங்க அப்படின்னா சபை நிரம்பிடும். ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நாம் இருக்கிற பிரகாரமாக உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய உள்ளத்தை மாத்திரம் நாம் குளிர பண்ணுகிறவர்களாய் இருந்தால் போதும். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் அல்லேலூயா சமாதானமாகும்படி, சபையிலே சேரும்படி, அவர்களும் இந்த திருவிருந்துல பங்காளிகளாய் மாறும்படி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த இரண்டாவது என்ன நடக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 279 279 யோசுவா 8:26. யோசுவா 8:26. ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவே. அல்லேலூயா. மோசேக்காவது 2 பேர் ஹெல்ப் பண்ண இருந்தாங்க. அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணும் பொழுது மோசேக்கு ஹெல்ப் பண்ண ஆரோனும் ஊர் இருந்தாங்க. ஆனா யோசுவாவுக்கு யாருமே. ஆயின் பட்டணத்தை முறியடிக்கு மட்டும் அவன் ஈட்டியை நீட்டிட்டே இருக்கான். ஈட்டியை கீழே இறக்குனானா அவங்க தோத்துருவாங்க. மோசையாவது கொஞ்சம் தளர்ந்து போய் கையை கீழே இறக்குனாப்ல. ஆனா யோசுவா 1 இன்ச்சு கூட கீழே இறங்கல. நான் கீழே இறங்கினால் என் ஜனம் மடிந்து போவார்கள். நான் கீழே கொஞ்சம் சோர்ந்து போனேன். நான் கொஞ்சம் சோர்வா இருந்தேன்னு நீங்க சோர்வாயிருங்க. அல்லேலூயா. நான் பலவீனப்பட்டா நீங்க பலவீனமாயிருங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாம அப்படி படு காய்ச்சல துடித்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. பயங்கரமான காய்ச்சல். அன்னைக்கு மழை வேற, சரியான மழை. அப்போ என்ன நடக்குமோ என்று சொல்லி நான் அப்படியே உருண்டு பிறண்டு கட்டில் எந்திரிக்க முடியாம இருந்தேன். கர்த்தரின் மனைவியை எழுப்பினேன். அல்லேலூயா. அவங்க வந்து பாருங்க, கதவை திறந்து வச்சு யார் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் வர, இவங்க முதல்ல வராதீங்கட்டாங்க, அப்புறம் வாங்கன்னு ஒரே குழப்படி அன்னைக்கு. ஏன்னா பயங்கரமான மழை, மழை விடவே இல்லை. எனக்கு பயங்கரமான காய்ச்சல். அப்ப எய்தாப்புல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற சத்தம் தான் என்னை ஆராதனைக்குள்ள நடந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் ஸ்தானத்துல ஒருவரை நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்ப பாருங்க, யோசுவா தன் கையை நீட்டின கையை மடக்கவே இல்லை. அவன் நிலையாய் தரித்து அவன் உயர்த்தி கொண்டே இருந்தான். பாருங்க, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தை அவர்கள் முறியடித்தார். அல்லேலூயா. இது சரி, கையை தூக்குனா அவனுக்கு என்ன கிடைச்சது? மோசே கையை அசையாம பிடிச்சிருந்தா 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கர்த்தருடைய சிங்காசனமாக ஆண்டவர் தேவ பிள்ளைகளை மாற்றினார். யோசுவா கையை நீட்டாமல் மடக்கவே இல்லை. அல்லேலூயா. உயர்த்திய கையை அவன் மடக்கவே இல்லை. ஈட்டி வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கிடைச்சது? வாசிங்க. அதே யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 10:12. எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இவன் கைய நீட்டின கைய மடக்கவே இல்லை. அதற்குரிய பிரதிபலனாக, பரிசாக ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். யோசுவாவுக்கு வாக்கு வல்லமையை கொடுத்து, நீ சொன்னா சூரியன் நிற்கும், நீ சொன்னா சந்திரன் தரித்து நிற்கும். ஏனென்றால் நீ நீட்டிய கையை மடக்கவே இல்லை. அல்லேலூயா. பேர்பட்ட அற்புதம் செய்யற பாத்தீங்களா? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இயற்கை நிற்குமானால்
சுற்றி கொண்டிருக்கிற சூரியனை தரித்து நிற்க வைக்க தேவனாலே அன்றி மனுஷனாலே கூடாது. ஆனால் யோசுவா நீட்டிய கையை மடக்கவே இல்லை. நீட்டின அந்த கையை என்ன பண்ணலாம்? மடக்கலாம். கொஞ்சம் சோர்ந்து போகும், கொஞ்சம் களைச்சு போகும். ஆனால் ஒரு நொடி பொழுது கூட, ஒரு நிமிஷம் கூட சளைக்காமல், சோர்ந்து போகாமல் என் ஜனம் போராடி கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் யுத்த களத்துல இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, உபத்திரவத்தோடு இருக்கிறாங்க, செங்கடலை கடந்து போறாங்க, யோர்தானை கடந்து போறாங்க. நான் தேவ மனுஷனா இருக்கிற நான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஈட்டியை நீட்டி வான மண்டலங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் என் கையை நான் மடக்காமல் இருக்கும் பொழுது, நான் சொன்னால் ஆகும், நான் கட்டளையிட்டால் அது நிற்கும். அல்லேலூயா. அது எனக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும், கர்த்தருக்காக வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரிலும், சபைக்காக, குடும்பத்துக்காக, ஆத்தும மீட்புக்காக அநேக ஜனங்கள் ஆமென் ஹல்லேலூயா சாத்தானுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. விடுதலை இல்லாம கண்ணீரோடு, வேதனையோடு, கடன் பாரத்துல, எத்தனையோ வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் உங்கள் கையை மடக்காம, உங்கள் முழங்காலை தளர்த்தாம, நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை நீட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் உங்கள் வார்த்தை பலிக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. எப்படி நடக்கும்? வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 109. புதிய ஏற்பாடு 109. அதற்கு கர்த்தர் லூக்கா 17:6. லூக்கா 17:6 109. அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ். யாருக்கு? இயேசுவுக்கு இல்ல, உங்களுக்கு கீழ்ப்படியும். யோசுவாவுக்கு அல்ல, பாஸ்டருக்கு அல்ல. ஆமென். உங்களுக்குள்ள கடுகு விதைகளவு விசுவாசம் இருந்தால், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்து நிற்கிறேன், நான் தரித்து நிற்கிறேன், என் முழங்காரை அவளுக்காக முடக்கி இருக்கிறேன் என்கிற விசுவாசம். நிறைய பேருக்கு நான் சொன்னா நடக்குமா? என் வீட்டம்மா எல்லாத்துலயும் பாசிட்டிவ், ஆனா இதுல மட்டும் நெகட்டிவ். நான்லாம் மைக் பிடிக்க முடியுமா? நான் பேசினா யாராவது கேட்பாங்களா? கேட்டாங்க. அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க, அவளை எழுப்பி விட்டார் ஆண்டவர். பெரிய பிரசங்கம், 5 நிமிஷம் நாள் பெரிய பிரசங்கம். நான் கேட்டா கூட அப்படி ஆரம்பமா கவனிக்க மாட்டாங்க, அப்படி கவனிச்சுக்கிறாங்க 2 பேர். வீடியோ எடுத்து பார்த்தேன். அல்லேலூயா. 16 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கிறாங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சா? அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ஆனா பேசக்கூடிய ஆளே அல்ல, வெள்ளனே கிடையாது. அல்லேலூயா. நிக்க முடியாது, மைக் பிடிச்சா அப்படி ஆடும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யணும். நீங்க போய் நிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு நடு கடலிலே நடப்படுவாய் என்றால் நடப்படும். அப்படின்னு அர்த்தம். அத்தி மரம் என்றால் பிடிவாதம் என்று சொல்லியாரு. பேதுரு என்ன, சகை என்ன பண்ணா? போய் அத்தி மரத்துல ஏறணும். பிடிவாதமாக ஈகோ பிடிச்சி வரட்டு கௌரவத்துல வைராக்கியத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க போய் ஜெபம் பண்ணா வேரோடு பிடுங்குண்டு, அவங்க இருக்கிற பாரம்பரியத்திலிருந்து, அவங்க இருக்கிற குருட்டாட்டத்திலிருந்து, அவங்கள்ட்ட இருக்கிற மூட பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் வேரோட பிடுங்கி கொண்டு கடலிலே, யோர்தான் மத்தியிலே, ஆமென் ஹல்லேலூயா, செங்கடல் மத்தியிலே உள்ள கொண்டாந்து முக்கி எடுத்து ஞானஸ்நானம் பண்ணி சபையில உட்கார்ந்துட்டாங்க. அல்லேலூயா. நீ வேரோடு பிடுங்குண்டு நடு கடலிலே, ஆமென், செங்கடல் மத்தியிலே நீ நடப்படுவாயா? அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக தேவ பிள்ளையாய் மாறுவாயா? கண்ணீரோடு செபிங்க. இன்னைக்கு கேட்கிற பிரசங்கத்துல ஆத்தும பாரம் உங்களுக்குள்ள பொங்கி வடி. ஆமென் ஹல்லேலூயா. இந்த சபை நிரம்புறதுக்கு நீங்கள் தான் தூணும் ஆதாரமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆரோனும் ஊரை போல இந்த 2 குடும்பம் சபைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கு. அதான் என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. அப்போ நீங்க சொன்னா நடக்கும். எனக்கே நடக்க மாட்டேங்குது, நான் போய் எப்படி நடக்கும்? உங்களுக்கும் நடக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும், ரட்சிக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிற ஜெபம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்து கொடுப்பார். வாசிங்க லூக்கா 9:62. புதிய ஏற்பாட்டுல 95. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல்
தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, இது ஒரு கண்டிஷன். கையை வச்சிட்டோம், கையை எடுக்கவே கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்ப பார்க்கவே கூடாது. ஐயோ இறங்கிட்டோமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, சர்ச்சுக்கு போயிட்டோமே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஆசாரியருடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி நிலையாய் நின்றதோ, அவங்க பின்னிட்டு திரும்ப பார்க்கல. 2 லட்சம் பேர் போயிருப்பானா, பாக்கி 3 லட்சம் பேர் இருப்பானா, என்னைக்கு போக, நான் என்னைக்கு தோள்பட்டையில இருந்து உடன்படிக்கை பெட்டி இறக்கி வைக்க, ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. யோர்தானின் நடுவில் அவர்கள் கால்கள் நிலையாய் நின்று அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடியினால அல்லேலூயா கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த சபையாகிய உடன்படிக்கை பெட்டியை உங்கள் தோளிலே சுமந்து ஆத்தும பாரத்தை உடையவர்களாய் நீங்கள் நிலையாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நீங்க பின்னிட்டு திரும்ப கூடாது. இது ஏன், இதை நான் செய்யணுமா, இதை நான் பண்ணணுமா, ஏன் ஜெபிக்கணுமா, ஒவ்வொரு நாள் பைபிள் வாசித்து குரூப்ல போடணுமா, என்ன இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு? இல்ல, எல்லாவற்றையும் அன்போடு ஆத்ம பாரத்தோடு, நான் எந்த பாரத்துல இருக்கு, என் மனம் உங்களோடு கூட வரவில்லையா, அந்த வார்த்தையை மறுபடியும் நீங்க வாசிச்சு பாருங்க, கண்ணீர் வந்து, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா. எலியா சொல்றான் கேயாசி பார்த்து, அவன்கிட்ட போய் நீ காசு போய் நிக்கிறே, அவன்கிட்ட போய் நீ கடை வாங்கி நிக்கிறே, அவன்கிட்ட போய் நீ லஞ்சம் வாங்க போறே, நான் இப்பேற்பட்ட பாஸ்டர், இப்பேற்பட்ட தேவ மனுஷன், அக்கினி ரதங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவ மனுஷன், நீ எனக்கு ஜூனியரா இருந்துட்டு அவன்கிட்ட போய் வெள்ளிக்காக நீ கையேந்தி நிக்கிறியே, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா. அல்லேலூயா. ஏக்கத்தோடு கேட்கிறான் எலியா. அந்த மாதிரி ஏக்கத்தோடு கேட்கிற, என் மனம் உங்களோடு கூட வரவில்லையா. என்னுடைய ஆசையெல்லாம் சீக்கிரமா இந்த கார்டு காலியாகி அடுத்து ஒரு 50 கார்டு 100 கார்டு பிரிண்ட் போடும். டெய்லி யாராவது ஒரு ஆள் 2 ஆளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற, அவங்களும் சந்தோஷமா வாங்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஆகிலும் இந்த சபையை மகிமைப்படுத்த வேண்டும். இது எனக்காக அல்ல, அவருக்காக. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும். அழிந்து போய் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் தேவ சமூகத்துல வர வேண்டும். கலப்பையில் கை வைத்த யாரும் பின்னிட்டு திரும்ப கூடாது. எடுத்தாச்சு, அது தண்ணியா இல்ல பாறையா பாத்திரணும். அல்லேலூயா. நோண்டி பாத்திரணும். அல்லேலூயா. தண்ணி வந்தாலும் சரி, பாறை வந்தாலும் சரி, ஆழத்தை பார்க்காம, தரைய பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், கலப்பைய கீழே வைக்க மாட்டேன். அல்லேலூயா. பைபிள் எடுத்துட்டீங்க, கீழே வைக்காதீங்க. அதுதான் நமக்கு பட்டயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப நீங்க சொல்ல ஆகும். நீங்க சொன்னீங்கன்னா சூரியன் நிற்கும். சூரியன் போல எரிஞ்சு விழுகிறவன், கோபப்படுறவன், மிகப்பெரிய கோபி எல்லாம் என்ன பண்ணுவான், நீங்க சொன்னா அப்படியே பொட்டிப்பாம அடங்கிடும். அதான் அர்த்தம். நீங்க பார்த்து சூரியனை பார்த்து நிக்காது. யோசுவா தான் கேட்கும். சூரியனை போல வெறி கொண்டு எரிச்சல் அடைந்து அப்படியே அக்கினியா இருக்கிறவன் எல்லாம் அவங்க வார்த்தையை பார்த்து அப்படியே கூல் ஆயிடும், அப்படியே அமைதியாயிடும். கத்தி எடுத்து கூட கத்தியை கீழே போட்டு உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடும். அப்பேற்பட்ட முகத்தினுடைய பிரகாசம் உங்களை பார்த்த உடனே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அபிஷேகத்தை, அந்த வாக்கு வல்லமையை, தி அத்தாரிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த காரியத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21. பழைய ஏற்பாட்டுல 454. பழைய ஏற்பாடு 454. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் என்ன மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாயிட்டான். ஏன்னா இன்னும் டெஸ்ட் நடக்கல, இன்னும் சோதனை நடக்கல. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து பலிபீடத்தெல்லாம் கட்டி அங்க பலியை செலுத்தி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, அப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நக்கி போட்ட மாதிரி போயிடும். நீங்க படிச்சு பாருங்க, சொல்ல எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் தான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் முழங்குறாங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. ஜனங்கள் மாறுத்திரமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. என்ன கிடைக்கும், அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நீங்க எப்படி இருக்கணும் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அது ஜாக்கிரதையா நீங்க மனசுல வச்சுக்க. 2 நினைவு உங்களுக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இதுவா அதுவா, சீட்டு போட்டு பாத்துருவோமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இயேசுவா என் சொந்தக்காரங்களா, இயேசுவா பாரம்பரியமா, சபையா
என்னுடைய குடும்பமா, ஊழியக்காரனா என் சொந்தக்காரனா? அல்லேலூயா. ரெண்டு நினைவுகளா எந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கும். ரெண்டு நினைவு இருந்தால் ஆபத்து. அல்லேலூயா. ஒரு உரையில ஒரு கத்தி தான், ஒரு குகையில ஒரு சிங்கம் தான். உங்கள் இருதயத்துல அவரையே அன்றி, அல்லேலூயா, இயேசுவை அன்றி வேறு எந்தும் நினைவு வராதபடிக்கு, இயேசுவை அகற்றி போடுகிற, இயேசுவை புறந்தள்ளுகிற, இயேசுவை புறக்கணிக்கிற, சபையை புறக்கணிக்கிற எந்த விதமான மாற்று உபாயங்களும், எந்த விதமான அந்நிய போதனைகளும் உங்கள் இருதயத்திலே குடிவராதபடிக்கு இயேசுவையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு நினைவுகள் உங்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் குழப்பம், அப்படி ஏதாவது குழப்பம் உடனே போன் போடுங்க. நான் எடுக்கல, ஒய்ஃபுக்கு போன் போடுங்க. அல்லேலூயா. எந்த குழப்பமும் உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வார பிரசங்கத்துல ஒரு சின்ன குழப்பம், உடனே குழப்பத்தை சரி பண்ற பிரதர் பேசினார் அவங்கள்ட்ட. அல்லேலூயா. பாருங்க, எதுவா இருந்தாலும் நான் என்னுடைய குற்றத்தை தப்பு நான் உணர்த்தி கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஆவேசத்துல ஆக்ரோஷத்துல பேசினாலும் அந்த வார்த்தையில சில அர்த்தம் இருக்கும். எழுத்து பிழையினால வரக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக ஒப்புக்கொள்கிறேன். அல்லேலூயா. ரெண்டு நினைவு இருக்கவே கூடாது. ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நீங்க நடந்தீங்கன்னா மறுபடியும் அதே பலவீனத்துல தான் போவீங்க. உற்சாகமா இருங்க, தைரியமா இருங்க. எதை குறித்து மருளாது இருக்கும்படி அசையாதவர்களாக உறுதியாக கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் ரெண்டு நினைவு வேண்டவே வேண்டாம். சந்தேகமே படாதீங்க. இயேசு நல்லவர், அவரே மெய்யான தெய்வம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. ஆமென். கர்த்தர் தான் தெய்வம். எந்த மனுஷனுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை பறைசாற்ற தைரியம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் 2:2, 228, புதிய ஏற்பாடு 228, 1 கொரிந்தியர் 2:2. இன்னொருத்தர் எபிரேயர் 12:3 எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 12:3, 309வது பக்கம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். நான் என்ன நினைக்கணும், என் பிள்ளைகள் இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். முதல்ல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அது சொல்லப்பட்டிருக்கு சிலுவையில் அறையப்பட்ட அவரையே. அவரையே, அந்த வார்த்தையை நீங்க இழுத்து இழுத்து வாசிச்சு பாருங்க. அவரையே அன்றி, ஆமென், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு எந்த சிந்தையும் உங்கள் இருதயத்திலே வந்து உங்களை குழப்பவே கூடாது. அடுத்து எபிரேயர் 12:3. 309 பக்கம், 309 புதிய ஏற்பாடு 309, எபிரேயர் 12:3. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நிலையாய் தரித்து நின்றார்கள். அல்லேலூயா. பாவிகளால் வந்த சோதனையில இயேசு கிறிஸ்து எப்படி உறுதியாய் நிலையாய் தரித்து நின்றார்கள். உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், நிந்தைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் அவர் சகித்திருக்கிறார். நீங்கள் கடந்து வந்த பாதையை அவர் கடந்து வந்திருக்கிறார். மனுஷர் படாத எந்த உபத்திரமும் அவர் பட்டிருக்கிறார். அவர் படாத, இயேசு கிறிஸ்து கடந்து போகாத எந்த பாதையிலும் அவர் நம்மை நடத்தவில்லை. அவர் நமக்கு முன்பாக நடந்து போயிருக்கிறார். அவர் அந்த யோர்தானை, அந்த பிரச்சனை, அந்த செங்கடலை அவர் நமக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறார். அப்ப அதை அவர் சகித்தபடினாலே, அதை அவர் பொறுத்தபடினாலே நீங்களும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க அவர் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சகிக்க ஆண்டவர் பலம் கொடுப்பார். உங்களுக்கு வரக்கூடிய குழப்பம், உங்களுக்கு வரக்கூடிய போராட்டத்துல எப்படி ஜெயிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. சரி, இப்ப 7 காரியத்தை நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமான காரியம். எந்த விஷயத்துல நான் நிலைத்திருக்க வேண்டும்? பொதுவா நிலைத்திருக்கணும்னு சொல்றோம். எந்த விஷயத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும்? முதல் காரியம், நீங்க திருவிருந்தில நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த திருவிருந்தில நீங்கள் தப்பிவிடக்கூடாது. வேற எந்த சபையிலும் போய் நீங்க திருவிருந்து எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வேற எங்க போனாலும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம். யோவான் 6:56, புதிய ஏற்பாடு 134. என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யார் திருவிருந்து பாத்திரத்திலே நிலைத்திருக்கிறார்களோ, யார் திருவிருந்து அந்த பந்தியிலே உண்மையாய் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இயேசு நிலைத்திருக்கிறார். அப்ப நீங்கள் திருவிருந்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து இரண்டாவது யோவான் 15:7 பக்கம் 150, பக்கம் 150. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தையிலே, வேத வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது நீங்க வாசிக்கிறீங்க பைபிள், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு வசனத்தை எடுத்து போடுறீங்க, அது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு நாள் விட்டுறாது. நீங்க எவ்வளவுதான் பெரிய பாஸ்டர் ஆனாலும் சரி, நீங்களே பெரிய ஊழியக்காரங்களானாலும் சரி, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். வேதம் உங்களோடு பயணிக்கும். பைபிள் இஸ் டிராவலிங் வித் யூ ஆன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நான் ஒரு சாட்சி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், தனியா ஜெபம் பண்ணும்போது பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், அப்படி அமைதியா இருப்பேன். சில சமயம் இங்கே உட்கார்ந்தா சத்தமா ஜெபம் பண்ணுவேன், வீட்டுல இருந்து அமைதியா ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா, எதுக்காக ஜெபம் பண்றோம் அந்த நேரத்துல மைண்டுக்கு வராது. எந்த குறிப்புக்காக ஜெபம் பண்றது, யாருக்காக ஜெபம் பண்றது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ப அவர் சில குறிப்புகளை கொடுப்பார். அப்ப திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு டைரி போடுப்பா, டைரி போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டிய குறிப்பை எழுது. ஒரு நாளைக்கு 7 குறிப்பு வச்சுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 7 ஜெப குறிப்பு நான் எழுதி அதை என்ன பண்றேன், ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன். அப்ப ஒரு டைம் டேபிள் போடுறோம் இல்லையா, எப்படி நம்ம கிளாஸுக்கு டைம் டேபிள் போடுற மாதிரி இன்னைக்கு 7 குறிப்பு, நாளைக்கு 7 குறிப்பு. அப்போ ஒரு டார்கெட் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி எழுதி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பைபிளை நான் திறக்கிறேன். நான் யோசுவா தான் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும், நான் தான் போடுறேன். யோசுவா வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, எந்த மட்டும் நீங்கள் மீதியான தேசத்தை பிடிக்காமல் அசதியா இருப்பீர்கள். போட்ட ஞாபகம் உங்களுக்கு. அப்ப அது கீழே நீங்க வாசிங்க, 7 கோத்திரத்தார் இன்னும் தேசத்தை தங்களுக்கு பங்கிட்டுக் கொள்ளாதிருந்தார்கள். 2.5 கோத்திரம் யோர்தான் இக்கட்ட வாங்கியாச்சு, இங்கிட்டு பாக்கி வாங்கியாச்சு. பாக்கி 7 கோத்திரம் இன்னும் தேசத்தை சுதந்திரிக்கவே இல்லை. அவங்ககிட்ட யோசுவா வந்து சத்தம் போடுறான், அதட்டுறான், நீங்க என்னென்ன தேசம் இல்ல எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னா, எழுதி கொண்டு வாங்கன்னு அவன் சொல்றான். அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஒரு புஸ்தகத்திலே எழுதி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. எந்தெந்த தேசத்தை அந்த 7 கோத்திரத்துக்கு பங்கிட்டு வருதுன்னு ஒரு சர்வே பண்ணி, இன்னும் எதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணல, இன்னும் எதெல்லாம் நம்ம பிடிக்கலன்னு சொல்லி எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு யோசுவா சொல்றான். அவர்கள் ஒரு புஸ்தகத்திலே எழுதி கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா, எனக்கு நான் வேதம் என்னோடு பயணிக்கிறது, என்னுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாய் பயணிக்கிறது. பாருங்க, நான் 7 ஜெப குறிப்பை டைரியில எழுதி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு நினைச்சிட்டு நான் என்னுடைய வேதத்தை நான் வழக்கமாய் வாசிக்கிற பகுதியை திறக்கிறேன். அவர்கள் 7 கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொள்ளன்னு சொல்லி புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவிடத்திலே கொண்டு வருகிறார். அப்ப நான் என்ன பண்ண, 7 குறிப்பு எழுதி என் தகப்பனாகி என் பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவரிடத்துல கொண்டு போய் வைத்து நான் ஜெபிக்கிறேன். அப்ப பாருங்க, என்னிலும் என் வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப நீங்க ஆண்டவருடைய பைபிள் வசனத்தை வாசிச்சு, ஆண்டவரே இங்க இப்படி இருக்கு, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்யுங்க. பேதுருடைய மாமியை நீங்க சுகப்படுத்துறீங்கல்ல, எனக்கு சுகப்படுத்துங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி அவருடைய வார்த்தைகளை நிலையாய் நின்று நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து வாசிங்க, கொலோசியர் 1:22. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 1:22. திருவிருந்திலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும், அடுத்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 1. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். என்ன வேலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உறுதியாக அசையாமல் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அடுத்து 4வது 1 யோவான் 2:27. புதிய ஏற்பாட்டுல 327, புதிய ஏற்பாடு 327, 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலே
நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அபிஷேகத்தை ஒரு நாளும் அவிழ்த்து விடக்கூடாது. அதை ஒரு நாளும் அவிழ்த்து போடக்கூடாது. அபிஷேகத்திலே நிரம்பிக் கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறவர்களா இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அடுத்த 5வது காரியம், அப்போஸ்தலர் 11:23, 178, புதிய ஏற்பாட்டில் 178, அப்போஸ்தலர் 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, இருமா எடுத்து சிஸ்டர், 178, 178, புதிய ஏற்பாட்டில் 178, அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 23வது வசனம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய புத்தி என்னன்னா, மன நிர்ணயமாய் நிலைத்திருங்க. மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் சகிச்சு புளிச்சு அப்படிலாம் அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படிலாம் சர்ச்சைக்கு வரக்கூடாது. அப்படிலாம் வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது. அல்லேலூயா. மன நிர்ணயமாய் நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்களா, நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, அந்த முடிவுல மன நிர்ணயமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிலைத்து நிற்கிறவர்களா அவர்களுக்கு புத்தி சொன்னார். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவு எப்படி இருக்கணுமா, மன நிர்ணயமா ஒருமனப்பட்டு முழு மனதோடு உற்சாகத்தோடு எடுக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரிதான் நீங்க எடுக்கிற காரியத்துல நிலைத்திருக்கணும். அடுத்து 6வது காரியம், 1 யோவான் 4:16. நான் ரொம்ப குறைஞ்சிருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப வேணும். 329, புதிய ஏற்பாட்டில் 329, 1 யோவான் 4:16. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பா இருக்கு. நான் இல்ல குற்றவாளியா தான் இருக்கிறேன். நான் எப்பயும் ஒரு டெரர் பீஸா தான் இருக்கிறேன் வீட்டுல. அல்லேலூயா. அதனால அன்பா இருங்க. மனைவிட்ட, பிள்ளைகள் இடத்துல, பார்க்கிற எல்லா இடத்திலும் தேவ அன்பை வெளிப்படுத்துறோம். வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சிலவர் இருக்கணும், வரப்பா இருப்பாங்க. இயேசு அன்பே பிரதானம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம், தீர்க்க தரிசனம், இவை எல்லா காட்டிலும் அன்பே பெரிய. அப்ப அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்து கடைசியாக அப்போஸ்தலர் 13:43, 182, புதிய ஏற்பாட்டில் 182, புதிய ஏற்பாட்டில் 182, அப்போஸ்தலர் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். சர்ச்சை விட்டு போறாங்க, ஆராதனை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அதனால அதை கடைசியா வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். அவருடைய கிருபையில நிலை கொண்டிருங்க. ஒரு நாளும் அவருடைய கிருபையை அள்ள தட்டி விடாது. அவர் இரக்கம் கொடுக்கிறாரு, அவர் சாஃப்டா இருக்கிறாரு, அவர் கையில நீளமா விட்டுருக்கிறாருன்னு ஒரு நாள் அஜாக்கிரதையா இருக்கிறாரு. கிருபை பெறுகிறபடினாலே பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாதே. ஒரு நாளும் கிருபை எனக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாவத்துல மட்டும் விழுந்துடாதீங்க. கயிறை கொஞ்சம் இருக்க பிடிச்சிட்டாருன்னா கழுத்து இதாயிடும். அதனால கிருபையில நிலைத்திருங்க. எப்ப கிருபை நம்ம விட்டு போக தெரியாது. அப்ப இருக்கிற கிருபை நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தான் செய்யும். கிருபையில நிலைத்திருங்கள். கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். இதுவரைக்கும் இவ்வே 1 மணி நேரமா கத்தி கண்ணீரோடு பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ எனக்கு தெரியாது. இந்த ஒரு வசனத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்க வாசிக்கிற வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 23:6. இதை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாஸ்டர் சர்ச்சு சாவியை கொடுங்க, கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நடு சர்ச்சில் பாய விரிச்சு நான் படுக்க போறேன், இங்கதான் இருப்பேன், என் வீட்டுக்கே போக மாட்டேன், வேலைக்கே. அப்படி அல்ல, கர்த்தருடைய வீட்டில நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒண்ணு விசுவாச அறிக்கை, கர்த்தருடைய வீடு பரலோகம், அங்கேதான் நாம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும். அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவில்லை, கவலை இல்லை, எதுவுமே இல்லை, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அது ஒரு விசுவாச அறிக்கையை குறிக்கிறது. இரண்டாவது, இங்கே கர்த்தரோடு கூட கர்த்தருடைய ஜெப வீட்டில சபையில நான் விலகாமல் நான் நீடித்த நாட்களாய் இந்த ஐக்கியத்துல இருப்பேன். இங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, அங்க ஒரு விசுவாச அறிக்கையை பாக்குறீங்க. அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடுங்க. 7 மறக்கிறீங்களோ, இதுக்கு முன்னாடி பிரசங்கத்தை மறக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.